போனது என்னாச்சு? அவங்க என்னப்பா சொன்னாங்க? எதுவும் சண்டை எதுவும் வரல? இல்லைம்மா, சண்டைலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் உன் புருஷன் வரட்டும், நான் கண்டித்து பேசி தான் அமுச்சு விடணும், வேறு வழியே இல்லை. ஃபோன் பண்ணியா? இப்போ வரேன்னு சொன்னாரா? ஏன்ப்பா என்ன கண்டிச்சு இப்போ அனுப்பணும்னு சொன்னீங்க? புரியல. நீங்கள் போய் பேசுனதுக்கு அவங்க என்னப்பா சொன்னாங்க? சரவணன் தங்கச்சி. எடி, என்னதான் இருந்தாலும் இனியில பேர் சொல்லாத சரியா? அவங்க இவங்க போங்க வாங்கன்னு பேசு. அது என்ன சரவணன்னா பேர் சொல்லக்கூடாது என்னம்மா? பார்க்குற 4 பேர் தப்பாக பேசுவாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் சரவணன் சரவணன் பேர் கூப்பிட்ற மாதிரி ஆயிடும். அதனால பேரெல்லாம் சொல்லாத. போங்க வாங்க அவங்க இவங்கன்னு சொல்லு சரியா? நீ வாய் மூடிட்டு நில்லு, அதான் ரொம்ப முக்கியம். அவன் வாழ்க்கையே என்னடா அப்படி போச்சே நான் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போதான் அவங்க இவங்க இவங்க போங்கன்ட்டு பேசாமல் இரு சரஸ்வதி. என்னங்க அப்புறம் அவள்கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லாம சொல்றது இல்லையா? அப்புறம் எடுத்து அதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏன் இம்புட்டு கோவம் வருது? அப்புறம் இதெல்லாம் சொன்னாதானே அந்த பிள்ளைக்கு தெரியும். ஆத்தா, நீ ஒன்றும் சொல்ல வேணாம், அவன் வேலையை பாரு. வேலையை பாரா? இந்த மனுஷனுக்கு என்னடி கிறுக்கு இது பொடிச்சு போச்சா? நம்ம கோவமாவே பேசுறாரு. இவ்வளோ நேரம் நான் நல்லா தான் பேசுகிறேன், இப்போ நீ தான் கோவப்படுத்தி போய் பார்க்குற. புரிஞ்சுதா? பேசாம நில்லு. 5 கிட்ட தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னம்மா பா? என்னப்பா என்னாச்சு சொல்லுங்கப்பா. வரட்டும்டா, அந்த சரவணன் தம்பி வரட்டும். அதுக்கப்புறம் வந்தோடனே எல்லாரும் நான் பேசுறது பார்த்து கேட்டுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு ஆள்கிட்டையா நான் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது. 5, அந்த தம்பிக்கு ஃபோன் போட்டியாம்மா? பேசுனேன்ப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேனாக. எப்படியும் 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். டேனிங்கில் ஏதோ வந்துட்டு இருக்கேன்னாங்கப்பா. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுறேன்னாக. பா ஏன்ப்பா எங்ககிட்ட சொல்ல மாட்டீங்களா என்னன்னு? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் சொன்னால் என்னப்பா? நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அதானே ரொம்ப தாண்டி மழுக்கிறாரு. அப்படி இல்லைம்மா, வரட்டும். அந்த தம்பிகிட்ட பேசும்போது நீங்களே கேட்டுக்கோங்க. சரஸ்வதி, ஒரு டம்ளர் காப்பி போட்டு எடுத்தா ஒரே கிறுகிறுன்னு மயக்கமாக வருது. அந்த பிள்ளை வீட்டில் வந்த மயக்கம் கிறுகிறுப்பு தான், பதட்டம் தான், இன்னும் நிற்கலை. ஏன் அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த பிள்ளை பேசின வார்த்தை அப்படி, பேசின விதம் அப்படி, என்னால் ஏற்றுக்கிற முடியல. தாங்கிக்கிற பக்குவமும் எனக்கு இல்லை. அதெல்லாம் நினச்சாவே எனக்கு பக்குன்னு இருக்குது. என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. தெரியுமா, நீ டக்குன்னு ஒரு டம்ளர் எனக்கு காப்பி வச்சு கொண்டு வா. அந்த காப்பியை குடித்தாதான் மனசும் ஆறும் உசுரும் வரும் போல். அட அம்மா, அப்படி என்னதான் அந்த பிள்ளை பேசிச்சுன்னு கேட்டால் அதை சொல்ல மாட்டேங்கிறாரு. உசுறு வரும் மனசு வரும்ன்ட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி என்னத்தை தான் அந்த பிள்ளை அப்படி சொல்லி தொலைச்சிச்சு? எங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன? அம்மா, அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வாங்க முடியாது போல. வாங்க தம்பி, இப்போதான் வாரீங்களா? ஆமாங்கம்மா, இப்போ தான் ஆஃபீஸ் முடிஞ்சது, நேராக கிளம்பி வந்தாச்சு. அப்புறம் 5, இன்னைக்கு கிளம்பலாமாங்க வீட்டுக்கு? எங்கே போறியா? எந்த வீட்டுக்கு? சார் இல்லைன்னா 5 இருக்கட்டும் சார், நான் போயிட்டு காலையில் வரேன். என்னப்பா நீங்கள் இன்னும் சாப்பிட கூட இல்லாமல் போகிறேன்னா என்ன பேச்சு இதெல்லாம்? சாப்பிடாமையே போகிறேங்கிறது? இருங்கப்பா, சாப்பிட்டுட்டு அப்புறமா பார்த்துக்குருவோம். இருந்தாலும் மறுவீடு வந்தால் இங்கே இருக்கிறது இல்லையா பொண்ணு வீட்டில்? இப்படி போகிறேன்னா நல்லாவா இருக்குது? இங்கே 2-3 நாளைக்கு தங்கணும்லப்பா. இருந்துட்டு நீங்கள் 2 நாளைக்கு அதுக்கப்புறம் போங்க. ஐயோ, 2 நாளைக்கா? 2 நாளைக்கெல்லாம் நமக்கு சரி வராது. ஏன்னா நான் அங்கேயே தூங்கி பழகிட்டேன். என்னோடய வீட்டிலே நான் எங்கேயுமே போயிட்டு ஒரு நாள் கூட இருந்ததில்லை. என்னோடய தங்கச்சி வீட்டில் கூட. அதனால் எங்கேயும் நான் இருந்து பழக்கமே கிடையாது. என்னால் தூக்கமும் வராது, எனக்கு இருக்கிறதுக்கு சரி வராது, செட் ஆகாது பொதுவாக. அதனால தான் நான் போகிறேன்னு சொல்கிறேன். இல்லைன்னா இருக்கிறதுக்கு என்ன 5 நான் விட்டுட்டு போகிறேன். அப்புறம் இன்னொரு நாள் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். அவங்க எப்போ வராங்களோ அப்போ நான் கூட்டிகிட்டு போகிறேன். அது வரைக்கும் இவங்க இங்கே இருக்கட்டும். தம்பி, இருந்து தான்ப்பா பழகிக்கணும். அதுக்காக இப்படி ஓடுவியா? சொல்லு. மாமியார் வீட்டிலலாம் இருக்கிறது இல்லையா? இருந்து தான் பழகிக்கணும். நீங்கள் சொல்கிறது என்னமோ ஓகே தான், இருந்து தான் பழகணும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் எனக்கு இருக்கிறதுக்கு செட் ஆகாது. அதனால தான் சொல்கிறேங்கம்மா. நான் போயிட்டு நான் மார்னிங் வரேம்மா. என்னப்பா சாப்பிடாம? சரி தம்பி, நீ காலையில் வா, நாளை கழிச்சு வா, இல்லை வராமல் அங்கேயே கூட இரு. சரி. என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? தம்பி, வேற எப்படி என்னை பேச சொல்கிற? என்ன அப்படி நடக்குது உன்னோட குடும்பத்தில்? வேற நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல சார். புரியல, என்னோட குடும்பத்தில் என்ன நடக்குது?
எனக்கு குடும்பமே இல்லையே சார். அப்படி நடக்குதுன்னா என்ன சார் நடக்கும்? யார் தம்பி சொல்லுது உனக்கு குடும்பம் இல்லைன்னு? உன் தங்கச்சி அப்புறம் யாரு? என் தங்கச்சியை பற்றி சொல்கிறீங்களா மத்தியானம் நடந்ததை? சார் நான் தான் சொல்லிட்டேனே சார், அது அப்படி தான் சார், அதை மாற்றவே முடியாது சார். படக்கு படக்குன்னு பேசி விடும். அப்புறம் நல்ல மனசு தான் அதுக்கு, பேச்சு தான் அப்படி பேசும், மற்றபடி அதுவே வந்து தானாக பேசும் சார். அந்த மாதிரி கேரக்டர் என் தங்கச்சி. அந்த மாதிரி கேரக்டர் இருந்தால் உங்களோட வச்சுக்க தம்பி, அது உங்களுக்கு தான் செட் ஆகும், எங்களுக்கெல்லாம் செட் ஆகாது. என் மகளை அப்படி அவ்வளோ பேச்சு பேசி அந்த பிள்ளை அழுக எனக்கு இன்னும் கண்ணிலே நிற்கிதுப்பா. இங்கே பாரு, திரும்ப என் பொண்ணு இப்படி அலறாளேன்னு சொல்லி நாங்கள் போனேன், உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போனேன். என்ன சார் சொல்கிறீங்க? சுபா வீட்டுக்கா? ஆமாம் தம்பி, அட்ரஸ் கேட்டு எப்படியோ போயிட்டேன். போனவங்களுக்கு உங்கள் தங்கச்சி அவ்வளோ மரியாதை கொடுக்குது தம்பி. ச்சே, உலகத்தில் இப்படி ஒரு பொண்ணாங்கிற மாதிரி எனக்கு யோசனை ஆயிடுச்சு. இப்படியெல்லாம் இந்த பிள்ளை மரியாதை கொடுக்குதே நமக்கு, அப்படிங்கிற மாதிரி யோசனை தம்பி. சார் புரியல சார், நீங்கள் ஜோக் பண்ணுறீங்களா இல்லை உண்மையை தான் சொல்கிறீங்களா சார்? ஏன் தம்பி உன்னாலே நம்ப முடியலையா? என்னடா நம்ம தங்கச்சி எப்படி சொல்கிறாங்க, நம்ம தங்கச்சி அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இல்லைன்னு? இல்லை சார், என் தங்கச்சி நல்லா தான் பேசும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு ஏதோ ஜோக் பண்ணுற மாதிரி இருக்குது. உனக்கே தெரிஞ்சா சரி தம்பி, என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் கேளு. சொல்லுங்க சார். போயிட்டு ஏமா என் பிள்ளை இப்படி பேசுகிற? ஓ தம்பி, உன் அண்ணன் எல்லாம் தெரிஞ்சு தானம்மா என் பிள்ளையை கல்யாணம் பண்ணாரு. என் பிள்ளை மாசமாக இருக்குது தெரியும், கல்யாணம் பண்ணது தெரியும், எல்லா விஷயமே உன் அண்ணனுக்கு தெரியும். எல்லா விஷயமே தெரிஞ்சுதாம்மா உன் அண்ணன் கல்யாணம் பண்ணாருன்னு சொல்கிறேன். சொன்னதுக்கு உங்கள் தங்கச்சி என்ன பேசுச்சு தெரியுமா? ஏன் சார் கருமா உங்கள் வீட்டுக்கு போனீங்க? அதுக்கு பேசவே தெரியாது சார். தயவு செஞ்சு இப்படி மட்டும் சொல்லாத தம்பி. உன் தங்கச்சிக்கு பேச தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத. யாருக்கு பேச தெரியாது? உன் தங்கச்சிக்கா? உன் தங்கச்சிக்கா பேச தெரியாது? உன் தங்கச்சி ஊர்பட்ட வாய் தம்பி, அதுக்கு பேச தெரியாதுன்னு மட்டும் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடாத. சார் என்ன சார் ஆச்சு? இங்கே பாரு, ஏமா அப்படி பேசுகிற? உன் அண்ணன் நாங்கள் என்ன ஏமாத்தியா கல்யாணம் பண்ணோம்? எல்லா விஷயமும் சொல்லி உன் அண்ணன் ஒத்த காலில் என் பொண்ணை தான் கட்டுவேன்னு சொல்லி தானேம்மா கட்டினாரு. இல்லைன்னு சொல்லு, எல்லா விஷயமும் சொல்லி தானேம்மா நாங்கள் கல்யாணம் பண்ணோம். ஏதோ ஏமாத்துற மாதிரி இப்படி பேசுறியே, உனக்கே அது நல்லா இருக்கா? என் பொண்ணை கஷ்டப்படுத்தணும்னு உனக்கு என்ன ஆசையா? என் பொண்ணை அவ்வளோ அழுகிறா, ஏமா அப்படி பண்ணுறவா இல்லா பூச்சிய அப்படின்னு நான் போய் கேட்டதுக்கு உன் தங்கச்சி என்ன தெரியுமா சொன்னா? என்னங்க ரொம்ப திமிரா பேசிச்சா அந்த பொண்ணு? சரஸ்வதி, திமுருன்னா திமுரு, இந்த உலகத்திலே இல்லாத திமுரு. அவ்வளோ திமுறா பேசுது, ஏன் அப்படின்னே தெரியல. ஆமாங்க, என் அண்ணனை நீங்கள் கல்யாணம் பண்ணது ஏமாற்றி தாங்க பண்ணினீங்க. உங்கள் பொண்ணை என் அண்ணனுக்கு ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டீங்க. என் அண்ணன் வாழ்க்கையே போச்சுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லுது. அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன் சரவணன் தம்பி, உங்களை நான் ஏமாத்தியா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சேன் உங்களுக்கு? சொல்லுங்கள், உங்களை ஏமாற்றி நான் பண்ணி வச்சேனா? சொல்லுங்கள் சரவணன் தம்பி. சார் நான் அப்படி சொல்லவே இல்லையே சார். எப்படி சார் நான் சொல்லுவேன்? நீங்கள் எல்லா விஷயமும் என்கிட்ட சொல்லி தானே சார் கல்யாணம் பண்ணீங்க. அப்புறம் எப்படி நான் சொல்லுவேன் சொல்லுங்கள்? எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க தானே சார் என்கிட்ட. சொன்னேன்ல தம்பி, உன் தங்கச்சிட்ட நீ சொன்னியா சொல்லலையே அது மாதிரின்னு? சார் எப்படி சார் நான் சொல்லாமல் இருப்பேன்? அந்த பிள்ளைகிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் சார். என்ன அந்த பிள்ளை ஒத்துக்க மாட்டேன்ருச்சு. இல்லைண்ணே வேண்டாம் வேண்டான்னு. ஆனால் நான் பண்ண அந்த பொண்ணை தான் பண்ணுவேன்னு ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சுட்டேன் சார். ஏன் தம்பி, அதான் அவ்வளோத்தையும் சொல்லிட்டீங்களேப்பா, அப்புறம் என்ன உங்கள் தங்கச்சிக்கு என் பிள்ளை மேலே கடுப்பு? சொல்லுங்கள், என் பிள்ளை மேலே அப்படி என்னப்பா கடுப்பு? சார் இல்லை சார், அது என்னன்னா யாராக இருந்தாலும் பிடிக்காது தானே சார். நம்ம அண்ணனுக்கு இப்படிப்பட்ட பொண்ணு அமைஞ்சிருக்கே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க தானே சார். அந்த மாதிரி தான் என் தங்கச்சின்னு நினச்சி ஃபீல் பண்ணுது சார். மற்றபடிலாம் நீங்கள் பெருசாக ஒன்றும் எடுத்துக்காதீங்க சார். அது அதனால தான் அப்படி பேசுது வைக்கிது, வேற ஒன்றும் இல்லை சார். ஏன் தம்பி, அப்போது உங்கள் தங்கச்சிக்கு எல்லாமே தெரியும் தானே? எல்லாமே தெரிஞ்சு தானே நீங்கள் பண்ணினீங்க. அப்புறம் ஏன்ப்பா உங்கள் தங்கச்சி ஒரு மாதிரி பேசுது? ஒரு பொண்ணே கஷ்டப்படுத்தலாமா? நாங்கள் எது ஏமாற்றி பண்ணோமா? நீங்கள் ஃப்ராடு பண்ணீங்கன்னே பேசுதுப்பா. நான் ஒரு பெரிய மனுஷங்கிற ஒரு மரியாதையே உன் தங்கச்சி கிடையாது. அவ்வளோ பேச்சு பேசுது, மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுது. ஏன்ப்பா அப்படி நடந்துக்குது உங்கள் தங்கச்சி? சார் என் தங்கச்சிக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். என் தங்கச்சி பண்ணது என்னமோ தப்பு தான் சார், நான் இல்லைன்னு சொல்லலை. என் தங்கச்சிக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார், மன்னிச்சிருங்க சார். அது பேசுனது தப்பு தான். இல்லை தம்பி,
நான் கடைசியாக ஒன்று கேட்டேன், இம்மா இந்த மாதிரி இனிமே என் பொண்ணு அப்படிலாம் பேசாத, இனிமே பேசாத, பாவம் அந்த பிள்ளை அழுது அழுது மூஞ்சி வீங்கி போயிட்டு இனிமே பேசாதம்மான்னு சொல்கிறேன். அந்த பொண்ணு சொல்லுது, அப்படி தாங்க பேசுவேன், இனி என்ன எப்போவுமே அப்படி தான் பேசுவேன், என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க போங்க அப்படின்னு பேசுது தம்பி. இது உங்கள் தங்கச்சிக்கே ஓவராக தெரியல? என்ன சார் சொல்கிறீங்க? சுபா அப்படியா சொன்னுச்சு? அந்த மாதிரிலாம் பேசாதே சார். ஏங்க அவளுக்கு இருக்க துமுறு அப்படியா பேசுனா? நம்ம என்ன அவங்க அண்ணனை ஏமாத்தியாங்க கல்யாணம் பண்ணோம்? அவள பொம்பளையா என்னங்க திமிரு பிடிச்சவளா இருப்பா போல. ஆமாம் சரஸ்வதி, கொஞ்சம் நஞ்ச திமுறெல்லாம் கிடையாது, அதுக்கு ஏகப்பட்ட திமுரு. இப்படியுமா இருப்பாளுக? இப்படின்னா இருக்காங்க. ஏன் தம்பி, நான் என்ன உன்கிட்ட பொய்யா சொல்கிறேன்? சார் விட்டுருங்க சார், அது ஒரு லூஸ் மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருக்கோம் சார். அது பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், இந்த பிரச்சனையை தோண விட்டுருங்க சார். ஐயோ, நான் அதை என்ன சொல்கிறதுனே தெரில சார். ஏன் தான் அப்படி நடந்துக்குதுன்னு எனக்கும் தெரியல சார். ப்ளீஸ் இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுடலாம் சார். தம்பி தம்பி தம்பி, உனக்கு வேணா அது சாதாரண விஷயம் இருக்கலாம், நீ வேணா அந்த பிரச்சனையை இப்படியே விட்டுறலாம். ஆனால் எனக்கு விடுறதுக்கு மனசு இல்லைப்பா. நான் கடைசியாக ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்க. இங்கே பாரு, நீ இப்போ ஒன்று சொல்கிறேன், அதை உன்கிட்ட நான் கேட்குறது தப்பாக தான் எனக்கு தோணுது. ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலை. என்ன அப்படின்னா, உனக்கு என் பொண்ணு முக்கியமா உன் தங்கச்சி முக்கியமா நீ முடிவு பண்ணிக்க. வேறு வழி எனக்கு தெரியல. உன் தங்கச்சி உன்னோட வீட்டுக்கு வரக்கூடாது. என் பொண்ணு இருந்தால் உன் தங்கச்சி உன்னோட வீட்டுக்கு வரக்கூடாது. இல்லைன்னா என் பொண்ணை உன் தங்கச்சி டார்ச்சர் பண்ணும், பேசியே சாவடிக்கும். எனக்கு நல்லா தெரியுது, உன் தங்கச்சியோட குணத்தை பற்றி நல்லா தெரியுது தம்பி. அப்படி ஓகேனா என் பொண்ணை இங்கேருந்து நீ கூட்டிகிட்டு போ. இல்லை அப்படியா, என் பொண்ணு முதல் வாழ்க்கை எப்படி போச்சோ அதே மாதிரி ரெண்டாவது வாழ்க்கையும் போச்சுன்னு என் பொண்ணு எங்கள் வீட்டோட இருந்துக்கட்டும். என்ன சார், இது ஒரு சாதாரண விஷயம். அந்த பிள்ளைக்கு பிடிக்கலன்னு அந்த பிள்ளை பேசுகிறதுக்கு ஏன் சார் இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க? எனக்கு அம்மா அப்பா போனதுக்கப்புறம் என் தங்கச்சின்னு என் ரத்த உறவுன்னு வேறு யாருமே கிடையாது சார். என் தங்கச்சி மட்டும்தான் சார். வேறு சொந்தம் பந்தம் பாசம் யாருமே கிடையாது சார். என் ரத்தம்னு என் தங்கச்சி மட்டும்தான் இருக்கா. அந்த பிள்ளையை கண்ணுங்க அறுத்துமாக கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பிள்ளையை நான் பார்த்துருக்கேன் சார். அந்த பிள்ளையை நான் வேண்டான்னு நான் ஒதுக்க முடியாது சார். அது எப்பேற்பட்ட கெட்ட பிள்ளையாக இருந்தாலும் அது என்னோட தங்கச்சி சார். அதை நான் வேண்டான்னு ஒதுக்க முடியாது. அது எப்போ இஷ்டமோ என் வீட்டுக்கு வரும் போகும் சார். நான் எப்படி சார் நீ வராதன்னு நான் சொல்ல முடியும்? தம்பி, அப்படின்னா என் பொண்ணை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ. இல்லை உன் தங்கச்சி தான் முக்கியம், உன் தங்கச்சி தான் உன் வீட்டுக்கு வரணும் போகணும் அப்படின்னா என் பொண்ணை விட்டுருப்பா. தயவு செஞ்சு என் பொண்ணை நான் பார்த்துக்கிறேன். இதை தான் நான் சொல்லணும்னு உன்கிட்ட விருப்பப்பட்டேன். இதுக்கு மேலே நீ தான் முடிவு பண்ணணும். நாங்கள் முடிவு பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை தம்பி, ஒன்றுமே இல்லை.